காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இவங்க சக்திவேல் அண்ட் குமரவேல் 2 பேரும் வெளியே நின்று என்னடா அவங்க குடும்பத்தையே காணோம், ஒருவேளை எங்கேயாவது குதிச்சு பின்னாடி வெளியே குதிச்சு எங்கேயாவது போயிட்டானுங்களோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட பாண்டியன் அண்ட் பழனி 2 பேரும் வராங்க. ஆமாம் இவனுங்களுக்கெல்லாம் எங்கே வெக்கமான சூடு சொரணம் இருக்க போகுது அப்படி இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கேட்குற மாதிரி பேசுகிறாரு. ஸோ பாண்டியன் இந்த இடத்துல கூனி குறுகி போய் தான் நிற்கிறார். எப்போதுமே இப்படி வரப்பா 2 பேர் முறைச்சிக்குவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் கூனி குறுகி தான் நிற்கிறாரு. ஸோ பாண்டியனை இன்னும் வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக சக்திவேல் பேப்பரை படிக்கிற மாதிரி, மகள் விருப்பம் இல்லாதவரை காதலித்ததால் தந்தை தற்கொலை அப்படின்ற மாதிரி அவன் மானஸ்தான் பொண்ணு தனக்கு பிடிக்காத ஒரு பையனை விரும்பிட்டான்றக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டானுங்க. அவன் தான் மானஸ்த எங்கேயும் தான் இருக்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ பழனிக்கு கோவம் வருது. நல்ல பொண்ணை கேடு கெட்ட ஒருத்த மாற்றினான், அவங்க அப்பா தற்கொலை பண்ணிட்டான், எதுவும் நியூஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு. டே என்னடா அவருக்கு திமிரில் பேசுறியா அப்படின்ற மாதிரி நம்மளோட சக்திவேல் கேட்டதும் இவர் சொல்கிறாரு, நம்மளோட பாண்டியன் வேண்டாம் அவங்ககிட்டலாம் நீ பேச்சு வச்சுக்காதவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்குறாரு. அந்த நேரம் நம்மளோட முத்துவேல் வராரு. வந்த முத்துவேல் அண்ட் பாண்டியன் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபீலிங் லைக் இப்படி ஆயிடுச்சான்ற மாதிரி ஒரு வருத்தத்தோட 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு பாண்டியன் கிளம்பிட்டாரு. ஸோ சக்திவேல் அப்படியே முத்துவேல் குமார் அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. முறைச்சிட்டு உள்ளே போயிடுறாரு. ஸோ சக்திவேல் சொல்றாரு, டே என்னடா இது, அவனை பார்த்தா பாவசமாக பார்க்குறான், உன்னை பார்த்தா கோபமாக பார்க்குறான் அண்ணா, ஏதோ சம்திங் தப்பாக இருக்குல்ல பத்தியா அப்படின்றாரு. ஆமாப்பா அப்படின்போது இவனுங்களை விடக்கூடாதுடா, இவனுங்களை ஒன்று சேரவே விட்டுறக்கூடாது, 2 பேரும் சம்மந்திங்களும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படின் போது, எங்கப்பா நம்ம போட்ட பிளான் தான் இப்போ வேற மாதிரி போயிடுச்சு அப்படின் போது, இப்போ மட்டும் என்ன கெட்டு போயிடுச்சு, அந்த பொண்ணை எப்படியாவது நீ உன் வழிக்கு கொண்டு வா, உன் கூட பேசாமல் இருந்த பொண்ணை தேட்டருக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு போகிற அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய ஆள், அப்போ அதே மாதிரி இப்போவும் அந்த பொண்ணை எப்படியாவது மனசை மாற்றி நீ கல்யாணம் பண்ணணும், இந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும், இந்த 2 சம்மந்திங்க ஒன்று சேர்றதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணனும் பாண்டியனும் சேர்றதுக்கு முன்னாடி நான் அவன் கூட சம்மந்தி ஆயிடணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு கொடுக்குற. வெக்கமாவே இல்லையா, எனக்கு புரியல, பெத்த பையனுக்கு மாமா வேலை பார்க்கறதுக்காக நீ பேசாமல் இருந்த பொண்ணையே பேச வச்சு நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவளை பேசவே, அதே மாதிரி அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி மாமா வேலை மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, அடுத்த சைடில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே கோமதி ஃபேமிலி, கோமதி எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமதி அவங்க போகிறாங்க, நான் எங்கள் அண்ணன் கிட்ட பேசணும் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ எல்லாரும் ஸ்டாப் பண்ணுறாங்க, வேண்டாமா நம்ம அங்கே போய் பேச வேண்டாம் அப்படின்றாங்க. அவர் கதிர்லாம் சொல்கிறாரு, அம்மா வேண்டாம், நம்ம ஒன்று பேசினா அவனுங்க ஓவராக பேசுவானுங்க, தேவையில்லாத சண்டை தான் வரும், வேண்டாமா அப்படின்றாங்க. அண்டு செந்தில் சொல்கிறாரு, அம்மா வேண்டாம், இப்போ நடந்த பிரச்சனை 2 ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும், இன்னும் பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு யாருக்கும் தெரியாது, நீ ஏதாவது போய் அவனுங்க பேசி சண்டையை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின் போது, இல்லை நான் பேசதான் செய்வேன், அவர் இவ வாழ்க்கைக்காக நம்ம பாண்டியனை சொல்கிறாங்க, அவளோட வாழ்க்கைக்காக அவர் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காருன்னா நான் என்னால் முடிஞ்ச ஒரு போராட்டத்தை நான் பண்ணுவேன், என் பொண்ணு வாழ்க்கைக்காக நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறாங்க. பட் இவங்கெல்லாம் எவ்வளவோ ஸ்டாப் பண்ணுறாங்க. கதிர் ஆகட்டும், சரவணன் ஆகட்டும், அம்மா வேண்டாம், நீ ஏதாவது பேசி அவனுங்க உன்னை திருப்பி பேசிட்டாங்கன்னா அப்புறம் வாயை உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கதிர் ரொம்ப கோவப்படுறாரு. டே சும்மா இருடா, பொட்ட பிள்ளைய பெற்றிருக்கோம், ஒரு பொண்ணோட வாழ்க்கை நம்ம கையில் இருக்குதுன்னு போது நம்ம அப்படி யாருக்கிட்டையும் போய் சண்டையெல்லாம் போற்ற முடியாது, இருடா அப்படின்றாங்க. ஸோ அவங்க இங்கே போயிட்டு அண்ணன் முத்துவேல் அண்ணன் இவங்க வாசலில் நின்று கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே ஃபஸ்ட்டு அப்பத்தா தான் வராங்க. அப்பத்தா கோமதி அப்படின்னு அவங்க கையை பிடிக்கிறாங்க. பட் கோமதி அம்மாவோட கையை தள்ளி விட்டுட்டு, அதாவது நான் உங்க கூட உறவு கொண்டாட வரல, என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்ற வந்திருக்கேன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனில் நின்று, நான் அண்ணன் கிட்ட தான் பேசணும், நீ முத்துவேல் அண்ணனை வர சொல்லு, உன் மூத்த பிள்ளை எங்கே வர சொல்லு அப்படின்றாங்க. இவங்க மறுபடியும் வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாரி, வடிவு, சக்திவேல் எல்லாருமே வந்துடுறாங்க. சக்திவேல் ஏய் இது ஓ எல்லையே கிடையாது, ஏன் வீட்டு வாசல் நீ ஏன் கத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போ நம்ம கோமதி சொல்கிறாங்க, நான் உன்கிட்ட பேச வரல, எங்கள் அண்ணன் முத்துவேல் அண்ணன்ட்ட தான் நான் பேச வந்திருக்கேன், நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. முத்துவேல் அண்ணன் கூப்பிடுறாங்க. அவர் வராரு. வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, அண்ணா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆசாசியாக வளர்த்த தங்கச்சி விட்டு ஓடி போனால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும், உன் கோபம் நியாயம்தான், எனக்கு உன் கோபம் புரியுது அப்படின் போது அவர் சொல்கிறாரு, இங்கே பார் நீ பண்ணதெல்லாம் நெஞ்சில் கல்லில் எழுதுன மாதிரி இருக்குது, நான் அதை மறக்கவே இல்லை, ஆனால் இப்போ நீ எதுக்கு வந்த அதை மட்டும் சொல்லு அப்படின் போது, நான் உங்ககிட்ட பேசிட்டு போகணுன்னு அப்படின் போது சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணா இவளை முதல்ல வெளியே போக சொல்லு, இவகிட்டலாம் நீ பேசாத, இவளை வெளியே போக சொல்லண்ண அப்படின்றாங்க. பட் முத்துவேல் நீ சொல்லி இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ நம்ம கோமதி சொல்கிறாங்க,
உனக்கு என் மேலே கோபம் இருக்கும். ஆனால் உனக்கு என் மேலே கோபம் இருந்தால் என்ன அடி, திட்டு, கொல்லு என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் என் புருஷனையோ என் பிள்ளைங்களையோ ஒன்றும் பண்ணாதன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏன்னா இவனால தானே இப்போ சக்திவேல் பையன் குமார் இருக்கா இல்லையா, இவனால் என் பொண்ணு வாழ்க்கைக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அழுகுறாங்க. அப்போ முத்துவேல் சொல்கிறாரு, இங்கே பார், என்னைக்கு நீ வீட்டை விட்டு ஓடி போனியோ அன்றைக்கே நீ என் தங்கச்சி கிடையாது. நீ இப்போ எங்கே வந்து என்னை எத்தனை தடவை நீ அண்ணன் அண்ணன்னு சொன்னாலும் நீ என் தங்கச்சி கிடையாது. எனக்கு நீ யாரோ ஒருத்தி தான். ஆனால் யாரோ ஒருத்தியோட பொண்ணோட வாழ்க்கையை கூட என் வீட்டு பையன் அழிக்கிறத நான் விட மாட்டேன். அதனால நீ பயப்படவே வேண்டாம். உன் பொண்ணு வாழ்க்கையை எங்கள் வீட்டு பையன் அழிக்க மாட்டான். அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோமதி கையெடுத்து கும்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை தான். அவன் வந்து குமார் மறுபடியும் வந்து அரசியோட வாழ்க்கையில் வரக்கூடாது. அதுக்கு நீ உத்தரவாதம் கொடு அப்படின்றாங்க. ஸோ அவரும் சொல்லிட்டாரு, நீங்கள் பயப்படாமல் போகலாம். எங்கள் வீட்டு பையனால உங்கள் வீட்டு பொண்ணுக்கு பிரச்சனை வராது அப்படின்ட்டாங்க. ஸோ கோமதி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேல் சொல்கிறாரு சக்திவேல் கிட்டேயும் குமார் கிட்டேயும், இங்கே பாருடா, நான் வாக்கு கொடுத்துட்டேன். இந்த முத்துவேலுக்கு வாக்கு எவ்வளோ முக்கியன்றது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்லிட்டேன், இனிமேல் அந்த வீட்டு பொண்ணுக்கிட்ட உன் நல்லல் கூட படக்கூடாது. மீறி பட்டுச்சு அப்படின்னா உன்னை தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மதுரைக்கு போகிறோம், உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின் போது சக்திவேல் சொல்கிறாரு, ஐயோ என்ன இவர் ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காரு, எப்படியாவது அரசியை தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்ட்டு. அண்ணா என்னென்ன சொல்கிற, என்ன திடீர்னு இப்படின்ற, நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும் இல்லைனா, என்ன ஃபேமிலி எதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் தானே அப்படின் போது அப்பதான் சொல்கிறாங்க, ஆமாம் அவனுக்கு நல்ல பொண்ணாதான் முத்து பார்த்துருப்பான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மாறி சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் மாமா வந்து அவனுக்கு பொண்ணு பார்க்கல நீங்கள், இப்போ மாமா பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் ஏன் குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்போது, இல்லை அப்படியெல்லாம் இல்லைன்னு சமாளிக்கும் போது முத்துவேல் சொல்லிட்டார், பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த பொண்ணை தான் பார்க்கணும். அந்த பொண்ணு வந்து படிச்சுட்டு இருந்துச்சுன்னு இவ்வளோ நாள் நான் விட்டேன். பட் இதுக்கு மேலே நம்ம அதை பேச வேண்டாம். கண்டிப்பாக போகிறோம், அந்த பொண்ணை தான் உனக்கு பார்க்குறோம், அந்த பொண்ணை தான் உனக்கு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இங்கே குமாருக்கு கல்யாணம் பார்த்து முடிச்சிடலாம். இதுக்கு மேலே பிரச்சனை பெருசாகுதுன்றனால கல்யாணம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முத்துவேல் முடிவு பண்ணிட்டார். அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே கோமதி வீட்டில் எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அரசிக்கு ஃபோன் கால் வருது. கால் வந்த உடனே அவங்க அப்படியே எல்லாருமே முழிக்கிறாங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, என்னடி அவன் தான் கூப்பிடுறானா, ஃபோன் எடுத்து தரேன் பேசுறியா அப்படின் போது, இல்லைம்மா வேண்டாமா பேச வேண்டாமா அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் கால் வந்துகிட்டே இருக்கும்போது கோமதி கால் அட்டன் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க காலேஜ் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணி, என்ன அரசி இன்னைக்கு காலேஜ்க்கு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கோமதி சொல்கிறாங்க, இன்னைக்கு மட்டும் இல்லை, அவள் என்றைக்குமே இனிமேல் வரமாட்டா. இனிமேல் யாரும் இப்படி வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க, ஏன் வராளா வரலையான்லாம் கேட்டு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கோவமாக பேசிட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம மீனா சொல்கிறாங்க, அத்தை என்னத்த அவள் காலேஜுக்கெலாம் போக மாட்டான்னு சொல்கிறீங்க அப்படின் போது, ஆமாம் அவள் படித்து கிழிச்சதெல்லாம் போதும் அப்படின்றாங்க. அப்போ நம்மளோட ராஜ்யெல்லாம் சொல்கிறாங்க, அத்தை இன்னும் ஒரு வருஷம் தான், அவள் படிச்சுட்டானா ஒரு டிகிரி வாங்கிடுவான் போது, அதெல்லாம் வேண்டாம், அவள் படித்து கிழிச்சதும் போதும், இதுக்கு மேலே அவள் பட்டம் வாங்கினதும் போதும் அப்படின் போது நம்ம தங்கமயிலும் சொல்கிறாங்க, அத்தை அவள் படிப்பில் நல்ல பொண்ணத்தை அப்படின் போது, அவள் படித்து கிழிச்சதெல்லாம் போதும், இனிமேல் அவள் வீட்டை விட்டு வெளியே தாண்டவே கூடாது, அவள் காலேஜ் போகவே கூடாது அப்படின்ற மாதிரி கோமதி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.